நம்ம இன்னைக்கு சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சனி பகவான் ஒரு 2.5 வருஷத்துக்கு கடந்து ஒரு ராசிக்கு பயணம் செய்ய போகிறார். அது வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 நடக்க போகுது. அவர் இருக்கக்கூடிய காலகட்டம் 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அதுதான் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். அஷ்டம சனி காலகட்டத்தில் அதிகமான பிரச்சனைகளை சந்தித்த கடகராசி அன்பர்களே, வாழ்க்கையில் இதை விட இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சார் என்கிட்ட அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு தான் இது முக்கியமான பதிவு. என்ன சார், என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல, அவ்வளோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் நடந்துச்சு, கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன். கடன் பிரச்சனை, வேலை இல்லை, நிறைய விபத்துகள், உடல்நிலை பாதிப்புகள், நிறைய பேருக்கு என்னென்னா ஏமாற்றங்கள். வாழ்க்கையில் நான் என்ன தப்பு செஞ்சேன் சார், நான் இவர்கிட்ட ஏமாந்துட்டேன், இவங்கக்கிட்ட ஏமாந்துட்டேன், பணம் போயிடுச்சு, ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய மன அழுத்தத்துடன் வாழக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். கடந்த 2.5 ஆண்டுகளாக அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி பலனாக இந்த சனி பகவானுடைய பயிற்சி வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி இருக்க போகுது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசின்னு அப்படின்னு ஜாதகம் பார்த்தாவே என்னென்னா அழாத குறையாக பார்க்கக்கூடியவர் தான் கடகராசி என்பது. அவ்வளோ ஒரு மன வருத்தம். ஏன்னா நான் அந்தளவுக்கு நான் நல்லது பண்ணேன், அந்தளவுக்கு நான் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கேன், என் குடும்பத்துக்காக நான் அனைத்தையும் இழந்திருக்கேன், நான் வாழ்ந்தால் எப்படி வேணால் வாழ்ந்துருக்கலாம், நான் அது மாதிரிலாம் இல்லை இப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள், மனசுக்குள்ளே வருத்தப்படக்கூடியவர்கள் தான் கடகராசி என்பது. வெளில கூட சொல்ல முடியல சார் இதெல்லாம், ஏன்னா வெளில சொல்லி இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி. உங்களுடைய மன வருத்தங்களுக்கு, மன வலிக்கு ஒரு நிவாரணமாக சனி பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக இருக்க போகுது. நிறைய பேருக்கு திருமண உறவில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பிரிவினை, தேவையில்லாத தொடர்புகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள், தவறாத பழக்க வழக்கங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்களில் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், பிரிவினைகள், அதனால் பிரிஞ்சு குடும்பம் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது சார். அவ்வளோ சண்டை, அவ்வளோ பிரச்சனை, வாழ்க்கையில் ஒரு போராட்டமான காலமாகிடுச்சு கடந்த ஒரு 2.5 வருஷமானு சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அந்த பிரச்சனைகளுக்குலேருந்து தீர்வை கொடுக்க போகிற இந்த சனி பகவான் பிரிந்த தம்பதியினர் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நீண்ட நாளாக திருமணமே ஆகலை, நிறைய கடகராசியில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதுவும் முக்கியமாக கடகராசியில் ஒருத்தர் பிறந்து அவங்க அம்மாலாம் என் பையனுக்கு ஒன்றும் நல்லது நடக்கலையே, என் பொண்ணுக்கு ஒன்றும் நல்லது நடக்கலையே, என் பையனை மாதிரி நல்ல பையன் யாரும் கிடையாது, என் பொண்ணு மாதிரி நல்ல பையன் பொண்ணு எதுவும் கிடையாது, ஆனால் இவங்களுக்கு கல்யாணமே ஆகலை, வரலாம் தட்டி தட்டி போகுது, ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையை கொடுத்துட்ருக்கு, வயசாகிட்டே போகுது, என் பையன்லாம் ஒரு காலகட்டத்தில் கல்யாணமே வேணான்னு சொல்கிறான், என் பொண்ணு அதுக்கு மேலே ஒரு மன வழியில் இருக்கா, விரக்தியில் இருக்கா. ஏன்னா சில பேருக்குலாம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நின்று போயிருக்கும். அதுவும் முக்கியமாக பூச நட்சத்திர அன்பர்கள், ஆயிலை நட்சத்திர அன்பர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக கடந்த 2.5 ஆண்டுகள் நடந்திருக்கும். ஒரு நிச்சயதார்த்தம் நின்று போகிறது, கல்யாணம் எல்லாம் புக் பண்ணி நின்று போகிறது, இந்த பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே திருமண யோகம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை சனி பகவான் கொடுக்க போகிறார். நீங்கள் வெயிட் பண்ணது நல்லதுக்கே. 2.5 வருஷம் கல்யாணம் ஆகலை அப்படின்னு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக ஒரு வரன் கிடைத்து சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு செய்ய போகிறார். இந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா அந்தந்த வயதில் கிடைக்கக்கூடிய விஷயந்தான் பாக்கியம். நிறைய கடகராசி என்பது கடந்த ஒரு 2.5 வருஷமாக நான் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு வரணும், வேலையில் நான் ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், நான் 4 பேருக்கு சம்பாதிச்சு தானம் பண்ணணும். இதில் வார்த்தை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நான் சம்பாதிச்சு 4 பேருக்கு தானம் பண்ணணும், நான் அப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக வாழ்க்கை சிறப்பாக இல்லை. நிறைய பிரச்சனைகள், ஆஃபீஸில் நிறைய தொந்தரவுகள், நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு வேலை செய்யலை, கரெக்டாக பண்ணல. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையை விட்டு போகிற வரைக்கும் உங்கள் ஆஃபீஸில் அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. வேலை இழந்து கஷ்டப்படுவோம் நிறைய பேர். என்னென்னா நிறைய உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க, ஒரு வீடு வாங்கி வீடு லோன் கட்டிட்டு இருந்தீங்க, கார் வாங்கி கார் லோன் கட்டிட்டு இருந்தீங்க, எல்லாமே வேலை இழப்புனால நிறைய பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து
வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைச்சி திருப்பி எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை வருகின்ற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து செய்ய போகிறார். அதே போல் கடக ராசி என்பதற்கு நிறைய பேருக்கு வெளிநாடு போகணும். ஏன்னா அது கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு ராசி, நீர் ராசி அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்கல. நல்ல அறிவு இருக்குது, எல்லாம் இருக்குது சார், ஒரு எக்ஸாம் எதனா பாஸ் பண்ண முடியல, ஒரு பணம் கட்டி ஒரு வேலைக்கு ட்ரை பண்ண நடக்கலை, அதில் ஒரு ஏமாற்றம். சில பேர் வெளிநாடு வாய்ப்பு வந்து தவற விட்டவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. இல்லை ஆஃபீஸில் உங்களுக்கு தவிர வேறு ஒருத்தவங்களுக்கு கிடச்சிருக்கும், உங்களுக்கு கிடைக்க வேண்டியது மற்றவங்களுக்கு போயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பது. அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு கனடா, யூஎஸ், யூகே இந்த 3 கண்ட்ரி, எல்லா ஃபாரின் கண்ட்ரி ஓகே, இந்த 3 கண்ட்ரி அதிக வாய்ப்புகள் உண்டு வரக்கூடிய காலகட்டத்தில். அந்த மாதிரி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வெற்றி உறுதி. அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்க, சார் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், வெளிநாட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, எப்போ நாட்டை விட்டு வெளில போகும் தெரியல, வேலை இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குது, முன்ன மாதிரி இல்லை, நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அது உங்களோட நேரம் தான். அங்கேயே நல்லா வாழக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளோ பிரச்சனை இருந்து கூட. அது உங்களுடைய நேரம் தான். நேரம் சரியில்லை, அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அங்கேயே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நல்லா அங்கேயே ஒரு வீடு வாங்குவீங்க, அங்கேயே ஒரு பிஆர் வாங்கி செட்டில் ஆனால் என்ன, இப்போது நம்ம தான் நேரம் நல்லா இருக்கே அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலை மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வரும். முதல்ல அந்த நெகட்டிவிட்டி முதல்ல போகும். அந்த நெகட்டிவிட்டி போயிட்டாவே என்ன ஆகும்னா பாசிட்டிவிட்டி வந்துடும். பாசிட்டிவிட்டி வந்தவுடனே உங்களுக்கு மைண்டு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நிறைய விஷயங்களை தேடுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து கொடுக்க போகிறார். அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டி, பிசிஓடி இந்த மாதிரி பிரச்சனைனால குழந்தை பேர் இல்லை, நாங்கள் ட்ரீட்மெண்ட் போனோம், நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் போயிட்டோம், ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க, அதான் பிரச்சனையே. ஏதாவது குறை இருந்தால் நம்ம பார்க்கலாங்க சார், ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துங்க, கணவன் மனைவி ஜாதகத்தை பார்த்துங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பித்ரு தோஷம் இருக்கலாம், மாத்திரு தோஷம் இருக்கலாம், ஒரு பிரசன்னம் மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த பாக்கியஸ்தானத்திலிருந்து சனி பகவான் செய்ய போகிறாரு. அதே போல் வீடு இழந்தவர்கள், வண்டி வாகனத்தை இழந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் வண்டி வாகன யோகம், வீடு வாங்கிறதுக்கான யோகம். ஒரு வீடே வாங்க முடியல சார்னு சொன்னவங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல, நிறைய கடகராசி என்பவர்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க, இந்த சொத்துனால நிறைய பாதிப்பு அடைச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு சொத்து சம்பந்தமான இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஹோட்டல் தொழில் நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பீங்க, சூப்பர் மார்க்கெட்டு, ஃபுட் இண்டஸ்ட்ரி, அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய வளர்ச்சியே இல்லை, நிறைய நஷ்டங்கள். ஏன்டா தொழில் பண்ண ஆரம்பித்தோன்னு தெரில சார், என் ஃப்ரெண்டெல்லாம் பண்ணுறா நல்லா போகுது, எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்கள் கடகராசி என்பது. காரணம் நேரம் சரியில்லை உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு சரியாக நடக்கலை. உங்களுக்கு அறிவு இல்லையா? இல்லை, இருக்குது. திறமை இல்லையா? இருக்குது. எல்லாமே இருக்குது. அதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் சார், எனக்கு மட்டும் தொழிலில் வெற்றி கிடைக்கல, தொழிலில் நஷ்டத்தை சந்தித்தேன். நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்ஸ்னால துரோகங்கள், ஏமாற்றங்கள், அதனால் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய, கடன் பிரச்சனைகள்லேருந்து வெளில வரக்கூடிய, தொழிலில் வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உடல்நிலை பாதிப்புகள், நிறைய பேருக்கு சுகர், பிபி, ஷூட்டப் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி 1 வாரம் 10 நாள் இருந்தவங்களாம் நிறைய கடகராசி என்பது இருக்காங்க. சில பேருக்கு இல்லாமல் கூட இருக்குது. நல்லதுன்னு நினச்சிக்கிங்க, நீங்கள் ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணிக்கிங்க, அப்பா அம்மா புண்ணியம் பண்ணிக்கங்கன்னு நினச்சிங்க, இல்லை நீங்கள் பண்ண தெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றிருக்குன்னு நினச்சிங்க. உண்மையிலே ஏன்னா உண்மையில் அந்த உதவிகள் தான் உங்களை காப்பாற்றிட்டுருக்கு. சில பேருக்கு அதையும் மீறி உடல் பாதிப்புகள் கொடுத்துருக்குன்னா உங்களுடைய கர்ம வினை காரணமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புலேருந்து நிவர்த்தி அடையக்கூடிய நேரமாக இருக்குது. எப்படி இருந்தால் போன வருஷம் இந்த வருஷம் நல்லா இருக்கேன், பரவாயில்ல, நானும் ஆரோக்கியமாக இருக்கேன், 4 விஷயங்கள் செய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிக விரைவில் வரப்போகுது. அதே போல் கடகராசி என்பவர்களுக்கு நஷ்டம் நிறைய பட்டிருப்பீங்க. நான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணேன், இங்கே இன்வெஸ்ட் பண்ணேன், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணேன், பணத்தை ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன், அதேமாதிரி நான் ஒரு கம்பெனியில் போடலான்னு சொல்லிட்டு காசு போட்டேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஷேர் மார்க்கெட்டு, ஒரு சீட்டு போட்டு பணம் வரல, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில்
பணத்தை இழந்தவர்கள் கடகராசி என்பர்கள். சார் அதெல்லாம் வந்துருமா சார்னா கண்டிப்பாக வரும். உங்களுடைய உழைப்பின் மூலமாக, வருமானத்தின் மூலமாக வரும். அதுமாதிரி இந்த பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு லாட்ரி டிக்கெட்டை தான் வாங்கி ட்ரை பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த கடகராசி என்பவர்கள் செய்யலாம். மொத்தத்தில் அனைத்து விதமான பிரச்சனையிலிருந்து விடுதலை, வாழ்க்கையில் தடைப்பட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் கடகராசி என்பதற்கு இருக்க போகுது. கடகராசி அன்பர்கள் முதல்ல சொல்லணும்னா நிறைய பறந்து விரிந்த மனசுன்றது இந்த கடகராசி அன்பர்களுக்கு தான் இருக்கும். பறந்து விரிந்த மனசு, ஒரு தாயை போல உபசரிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை, தாயை போல உபசரிக்கக்கூடிய மனப்பான்மை அவ்வளவு சீக்கிரமா யாருக்குமே வராது. ஒரு குடும்பத்துல எப்படி ஒரு தாய் ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்தை பெறாங்களோ அந்த அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்கள் ஒவ்வொருத்தருமே, எத்தனை கோடி பேர் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுமே அந்த மாதிரியான ஒரு மனப்பாங்கை உடையவர்கள் தான். அதே சமயம் லேடிஸா இருக்கிறாங்க இந்த கடகராசி அன்பர்கள்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. யாருமே இவர்களை எதுவுமே சொல்லிடக்கூடாது. அந்த அளவிற்கு ரொம்ப ஒரு சென்சிட்டிவா தன்னுடைய ஒரு கேரக்டரையோ தன்னுடைய ஒரு வாழ்க்கையை பத்துமே யாருமே பேசிடக்கூடாது அப்படின்ற ரொம்ப கவனமோட செயல்படக்கூடியவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான். இந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல அந்த அஷ்டம சனி பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்ல, ரெண்டு பிரச்சனை இல்லை, எந்தெந்த விதத்துல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வர முடியுமோ அந்த விதத்துல அடுத்தடுத்து என்ன நடக்குது வாழ்க்கையில அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயுமே இன்னொரு பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்க ஆரம்பிச்சிடும். அந்த பிரச்சனைகள் மூலமாக அதிகப்படியான அவமானங்கள், ஏமாற்றங்கள், மனக்குழப்பங்கள், ஒரு இரவான ஒரு தூக்கமின்மை, அடுத்து நிம்மதியா ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளான இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 2025 அந்த மார்ச் மாதம் நான் ஏற்படக்கூடிய அந்த சனி பயிற்சி பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார். சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு செல்கிறார் இந்த கடகராசி என்பர்களுக்கு. இப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பயிற்சி இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும். இந்த முன்னேற்றத்தின் மூலமாக நீங்க என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் தேடணும் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த 2025 தொடக்கமாக பாத்தீங்கன்னா நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக நான் ஜோதிட வகுப்புகள், அதாவது முதல்நிலை வகுப்புகள்ன்றத நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுல யோகா பயிற்சிகளும் சேர்ந்து நம்ம கிளப் பண்ணி பயிற்சிகள் கொடுக்க போறோம். எதுக்காக அந்த யோகா பயிற்சிகள் அப்படின்ற போது, ஜோதிடம்ன்றது ஒரு பிரபஞ்சத்தை தனக்குள் கொண்டு வந்து அந்த பிரபஞ்சத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மளுடைய திறமைகள் மூலமாக மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றதுதான் அந்த ஜோதிடம். அந்த ஜோதிடம், அந்த பிரபஞ்சம் நமக்கு முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்றத கத்துக்கிறதுக்கு அந்த யோகா ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கு. யோகான்றது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு பிரேயர் இருந்தது, டெய்லி ஒரு தெய்வ வழிபாடு இருந்தது, டெய்லி பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம முன்னோர்கள் செய்தாங்க. ஆனா இன்றைய இந்த ஒரு அவசர உலகத்துல நம்மளால உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லாம இருக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம சில பயிற்சிகளை மேற்கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ஜோதிட நாலேஜும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்காக தான் இந்த ரெண்டையும் கிளப் பண்ணி நான் இந்த ஜோதிட வகுப்புகளை வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக ஆரம்பிக்க போறேன். இதுல கலந்துக்கணும், அதாவது இந்த ஜோதிட வகுப்புகளை நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2025 உங்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு. ஏன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவான் முதல்ல யாரு அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதின்றது பாத்தீங்கன்னா ஒரு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சில பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். இப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அஷ்டமாதிபதி, கலத்திரஸ்தானாதிபதி, அவர் 9ஆம் இடத்திற்கு பயணிக்கும் போது உங்களுக்கு தொழில்முறை முன்னேற்றங்கள், இது நாள் வரைக்கும் ஒரு கடினமான ஒரு தொழிலை செஞ்சிருப்பீங்க, இது யாருமே செய்ய முடியாத ஒரு தொழிலெல்லாம் எடுத்து ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இந்த கடகராசி
கடகராசி நண்பர்களுக்கு இருந்திருக்கும். அதுவும் நம்ம ஆரம்பிச்ச நேரம் கரெக்டா அஷ்டம சனியின் பொழுதுல ஆரம்பிச்சிட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அந்த சில விஷயங்களை செஞ்சோம். இது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருக்கோம், அவமானங்களை கொடுத்திருக்கோம், அதிகப்படியான ஒரு கடன்களையும் கொடுத்திருக்கோம். இதுல இருந்தெல்லாம் வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த 2025 சனி பயிற்சி இந்த கடகராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு நிரந்தர ஒரு முடிவு எடுப்பதற்கு, தொழில்ல நிறைய ஒரு முன்னேற்றங்களை பெறுவதற்கு, இதுல அரசியல்வாதிகளா இருக்கிறீங்க, இல்ல வெளியில சினி ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதாவது அரசியல்வாதிகளா இருந்தாங்கன்னா சில பேருக்கு கொலை மிரட்டல்கள் கூட வந்திருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா விபத்துக்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு அரசியல்வாதிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியின் காலகட்டத்துல நிறைய, அதாவது என்ன முயற்சிகள் பண்ணி நீங்க ஒரு சேவை செய்யணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு மேல இருக்கிறவங்க அதை செய்ய விடாம, உங்க பேரை வெளியில தெரிய விடாம, தலைமையகத்துக்கு தெரிய விடாம உங்களை அமைக்கி வச்சிருப்பாங்க. அந்த அளவிற்கு இந்த அரசியல் ரீதியாக சில பிரச்சனைகளை இந்த கடகராசி அன்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அடுத்து சினி ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க, மீடியால இருக்கிறீங்க அப்படின்னா இவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வாய்ப்புகள்ல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும். அந்த பாலிடிக்ஸ் மூலமாக உங்களால அந்த வாய்ப்பை தக்க வச்சு கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கும். அடுத்தடுத்து உங்களை மீறி அடுத்து கீழே வந்தவங்க எல்லாம் அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு நேரம்லாம் உருவாகி இருந்திருக்கும். இந்த மாதிரியாக கடகராசி அன்பர்கள் நிறைய வாய்ப்புகள் இருந்தும் அதை நழுவ விட்ட ஒரு தருணம், வாய்ப்புகளே இல்லாமல் அதுல ஒரு தோல்வியை சந்தித்த தருணம்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும். இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வருடங்களாக தான் 2.5 வருடங்கள், அடுத்த 2.5 வருடங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள், வேலை சம்பந்தமான வாய்ப்புகள், உறவு முறை வாய்ப்புகள், தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள் சொல்லிட்டேன். வேலை சம்பந்தமான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற வாய்ப்புகள் வருது. கடந்த காலத்துல நீங்க என்ன பண்ணுனீங்க, என்னுடைய குடும்பம் தான் முக்கியம், என்னுடைய பெற்றோர்கள் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க சில வாய்ப்புகளை தட்டி கழிச்சீங்க. ஆனா அந்த குடும்பமும் அந்த பெற்றோர்களுமே உங்களை ஏமாற்றும் நபர்களாக, அதாவது உங்களுக்கு எதிராக திசை திருப்பக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருந்தாங்க. அதுவே உங்களுக்கு இப்பதான் தெரிய வந்தது. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்ப வரக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. 100% வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் உறவு முறை முன்னேற்றங்கள், உறவு முறைன்னு சொல்லும் போது குடும்பம் ரீதியாக நிறைய ஒரு வருத்தம், அதாவது மன வருத்தம், மன உளைச்சல், குடும்பம் ரீதியாக சில பேர்லாம் கடகராசி என்பர்கள் இந்த நம்ம பொதுவான பலன்கள்ல இத சொல்லும் போது சில பேருக்கு தவறா தோணலாம். ஏன்னா நிறைய இல்லீகல் கான்டாக்ட்ஸ் இந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த 2 வருடங்கள்ல வந்துருச்சு. ஏன்னா குடும்பத்துல இருக்கிறவங்க நமக்கு எப்போதுமே ஒரு தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்ற போது அந்த இடத்துல ஒரு பாசத்தை நோக்கி நகலும் போது அந்த மாதிரியான இல்லீகல் கான்டாக்ட்ஸ் வருது. அந்த இல்லீகல் கான்டாக்ட்ஸ் மூலமாக நிறைய பேர் அவமானப்படுத்தப்பட்டீங்க, அசிங்கப்படுத்தப்பட்டீங்க. உங்களால உங்களுடைய வாழ்க்கையை ஜீரணிச்சுக்க முடியாத அளவுக்கு, ஏன்னா எவ்வளவோ பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அசிங்கப்படுத்தப்பட்டீர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதிலிருந்தெல்லாம் ஒரு நிவாரணம், ஒரு நிவர்த்தி, ஒரு மருந்தாக தான் இந்த சனி பயிற்சி இருக்க போகுது. எங்க வலி இருக்கோ அங்க அந்த மருந்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு போட போறார். அதுதான் இந்த சனி பயிற்சி 2025 இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இப்போ குழந்தை இல்ல, குழந்தை பேரே இல்ல, திருமணம் ஆகி ஒரு 2 வருடங்கள் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை பேரே இல்ல அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு வழி இருந்ததுன்னா கண்டிப்பா அங்க ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போறாரு அந்த சனி பகவான். அதுதான் எங்க வழி இருக்கோ அங்க ஒரு நிவாரணமாக ஒரு மருந்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த சனி பயிற்சி கொடுக்க போறார். திருமண தடைகள் இருக்கு, திருமண முயற்சிகள்ல நிறைய ஒரு அவமானங்கள், அசிங்கங்கள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு தடையை நீக்க போறார், தாமதத்தை நீக்க போறார். அங்க இருக்கக்கூடிய அவமானங்களையும் அசிங்கங்களையும் நீக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. கடகராசிக்காரர்களுக்கான 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இயல்பாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகராசிக்காரங்க மற்றவங்க மேலே ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க.
ரொம்ப அதிகமான பாசம் வைப்பீங்க. ஆனால் பாசம் வச்சுட்டு யாராவது சின்னதாக அவங்கள கஷ்டப்படுத்திட்டாலோ, பாசம் வச்சவங்க கஷ்டப்படுத்திட்டாலோ, அல்லது ஏமாற்றம் செஞ்சுட்டாங்களோ உங்களால் தாங்க முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலே பெரிய ஒரு அழுத்தமான சூழ்நிலையை உருவாக்கி, ஏன்டா நம்மளை மட்டும் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்மளை ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரி பல சிந்தனைகளில் நீங்கள் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிலைகள் உங்களுக்கு வரும். ஸோ அதிகமான பாசம், அதிகமான அக்கறை கொண்டு மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தும் கடகராசி அன்பர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவான் கிட்டத்தட்ட கடந்த 2.5 வருட காலமாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியாக அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமரப் போகிறார். அப்போ உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று கருதப்படுவது மீன ராசி. 9ஆம் இடம் தான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம். அப்போ 9ஆம் இடத்தில் செல்ல போகின்ற சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களையும் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நிலைநிறுத்துகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி 8ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் என்னெல்லாம் உங்களை ஆட்டி படைச்சிருப்பாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் உணர்த்திருப்பாரு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 2 மினிட்ஸ் கேளுங்க. ஸோ அப்போதான் நான் சொல்ற விஷயங்கள், இப்போ நம்ம எடுக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம பார்க்கல. கோச்சார ரீதியாக கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி நடந்திருக்கும், ஸோ இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து குறைஞ்சது உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளில் ஒரு 60-70% நடந்திருக்கலாம். ஓகேவா? சில பேருக்கு சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் 40% நடந்திருக்கலாம். அதே போல தான் இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயங்களும் இந்த 2025 சனி பயிற்சி காலங்களில் 2027 வரையும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள், எதிர்மறையான செயல்பாடுகள் என்பதையும் முழுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம்னா கடந்த கால நிகழ்வுகள் சில விஷயத்தை பார்த்துருவோம். கடந்த 2.5 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான ஆசைகள் இருந்திருக்கும். இந்த விஷயம்லாம் இயக்கலாம், இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் எதுவுமே வெளிப்படையாக செய்ய முடியாத தன்மையில் மனசுக்குள்ளேயே டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. இன்னொன்று, நீங்கள் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தீங்களோ, பணம் கொடுத்து உதவுனீங்களோ, அந்த பணத்தை மீண்டு வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். உங்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பணம் வாங்கியிருப்பாங்க. நீங்கள் பணம் கட்டணே உங்கள்கிட்ட முறைச்சி பேசியிருப்பாங்க. என்னடா அது நம்ம கொடுத்த காசை கேட்குறோம், அது கூட தரமாட்டேங்கானே அப்படிங்கிற ஃபீலிங்கில் மனசுக்குள்ள வந்திருப்பீங்க. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஒரு மன நிம்மதிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். நீங்கள் உண்மையாக பாசமாக அக்கறையாக யார்ட்டெல்லாம் பாசம் காட்டினீங்களோ உங்கள் குடும்ப உறவுகிட்ட, அவங்க எல்லாமே உங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ என்ன, அந்த குடும்பங்கிறது நமக்கான குடும்பம் இல்லையா, நம்ம உண்மையாக இருந்து கூட நமக்கு நிம்மதி இல்லையே அப்படிங்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க. உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் வந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று சொல்கிறத உங்கள் குழந்தைங்க ஒன்று செஞ்சுருப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 வாய்ப்புகள் வந்தும் அது தவற விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. ஐயோ குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்க, நம்மளும் பல முயற்சிகள் எடுத்துட்டோம், பல வழிபாடு பண்ணிட்டோம், குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி, ஸோ குழந்தை வந்தாலுமே தங்க மாட்டேங்கி அப்படிங்கிற சூழ்நிலைலாம் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய புத்தியே வந்து செயல்படுத்த முடியாமல் இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே ப்ராப்பராக பிளான் போட்டு வச்சுருப்பீங்க, இதை செஞ்சுருவோம், இதை செஞ்சு கரெக்டாக பிளான் பண்ணி இதை நம்ம வெற்றி பெற்றலாம்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதை நடத்த விடாமல், உங்களை செய்ய விடாமல் பல குழப்பங்களையும் பல இன்னல்களையும் உங்களுடன் இருப்பவர்கள் அல்லது உங்களுக்கு தெரியாத நபர்கள் கொடுத்து குழப்பிப்பாங்க. ஸோ அப்போ நிதானத்தன்மையில் செயல்படுத்தியிருக்க வாய்ப்புகள் இல்லை. அதே போல் கடகராசியில் யாரெல்லாம் தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்களோ, பிஸ்னஸ் நல்ல ஒரு லெவலுக்கு போகலாம் அப்படின்னு இருந்தாங்களோ, அவங்களுக்குமே தொழிலில் பலவிதமான தடைகள் இருந்திருக்கும். பிஸ்னஸை விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற எண்ணம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்தில் பல பேருக்கு நடந்திருக்கும். பல பேர் போராடி அந்த பிஸ்னஸை தப்பியா நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தக்க வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க. வேலையில் பிடிக்காத இடத்துல போய் உங்களை உட்கார வச்சுருப்பாங்க. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறவர், திறமையாக ஒர்க் பண்ணுறவராக இருந்தாலும் உங்கள் திறமைக்கு மதிப்பளிக்காமல் உங்களை பிடிக்காத ஒரு இடத்துல போய் உங்களை ஜாயின் பண்ண வச்சு, இந்த இடத்த நீ வேலையை பாரு,
உனக்கு இதான் வேலை அப்படின்னு சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கா, கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60% நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி நடந்தது என்று நீங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகேவா? அப்போதான் இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இது நடந்தது ஓகே. இந்த 2025 எனக்கு என்ன நடக்க போகுது, இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா? அதற்கான பதில்களை கட்டாயமாக சொல்கிறேன். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ நீங்கள் இவ்வளவு நாளாக பேசணும்னு என்னெல்லாம் நினச்சிருந்தீங்களோ, மனசுக்குள்ளேயே போட்டு ஃபீல் பண்ணீங்களோ, ஸோ அந்த விஷயத்தை இன்னும் வெளிப்படையாக பேசுவீங்க. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் கோச்சார ரீதியான கிரகங்களான சனி பகவான் உறுதியாக கொடுத்துருக்காரு. அதே போல் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும். யாருக்கெல்லாம் குடும்பத்தை விட்டு வெளியே போய் கஷ்டப்படுறீங்களோ குடும்பத்தோடு இணைவதற்கான வாய்ப்பு உண்டு. பொருளாதார தடைகள் விலக போகுது. பொருளாதாரம் இனிமேல் கொடுத்த காசு திரும்ப வரும். அதே போல் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பதவி உயர்வு மூலமாக பொருளாதாரத்தில் அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கடகராசினர்களுக்கு ஏற்பட போகுது. வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும். வீடு நல்ல வீடாக கட்டுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடாக கட்டுவீங்க. ஸோ இந்த செயல்பாடில் உள்ள தடைகள் விலகும். அப்போ ஒரு தடை விலகிட்டாலும் என்ன ஆகும், ஒரு மாற்றங்கள் உண்டு பார்த்தீங்களா, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டு பார்த்தீங்களா. அப்போ வீட்டில் தங்கிடுவதற்கான வாய்ப்பு, புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்களுடைய சூழ்நிலையில் நல்லபடியாக செயல்பட போகுது. உங்களுடைய குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்க போகுது. உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க. இனிமே அந்த கவலையை விட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். குழந்தை என் பேச்சை கேட்க மாட்டேங்க, என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்குது, மன வருத்தங்கள் வந்து வெளியே வந்து என் குழந்தை என்னை புரிஞ்சுக்கிட்டான், என் மேலே பாசம் காட்டுறான் அப்படிங்கிற சூழ்நிலையை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் என்ன நினைக்கிங்களோ, என்ன விஷயத்த பிளான் பண்ணி செய்ய நினைக்கிறீங்களோ அதை ப்ராப்பராக செய்வதற்கான அற்புதமான காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு என்று சொல்ல முடியும். அதே போல் புதிய புதிய ஆடைகள் வாங்குவீங்க. உங்களுக்கு பிடிச்ச வாசனை பொருட்கள், அதாவது செண்டு போடுறதுலேருந்து எதுனாலும் அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கான அமைப்புகள் கிடைக்க போகுது. யாரெல்லாம் மளிகை கடை நடத்துகிறார்களோ, பலசரக்கு மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிவிதமான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புலாம் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் வேலை பார்க்குற நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். கைராசியான டாக்டர் என்று பேர் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் உறுதியாக நல்ல மாற்றத்தை சந்திக்கும். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன வருத்தங்கள் கவலைகள்லாம் என்னென்ன இருந்துச்சோ ஸோ அது நீங்க போது மன வருத்தங்களும் உங்களுக்கு உறுதியாக நீங்க போகுது என்று பார்க்குறோம். இடங்கள் கட்டாயமாக வாங்குவீங்க. புதிய வேலையில் இடமாற்றக்கூடிய செயல்பாடுகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. சரி, இதெல்லாம் கொடுக்காது சனி பகவான். அப்போ என்னென்ன விஷயத்தில் கவனம் கொடுக்காரு? சனி பகவான் 9ல் உட்கார்றாங்கிறது ஓகே. ஆனால் அவர் உட்கார்ந்த இடத்த விட அவர் பார்க்கும் இடத்துக்கு ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு லாக் பண்ணுவார்ல. ஸோ அதில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை 3ஆம் பார்வை மூலமாக பார்க்குறாரு. அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ இந்த இடங்கள் அப்போ 3, 6, 11 இந்த 3 அமைப்புகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த 3 அமைப்புகளில் என்னென்ன விஷயங்கள் மெயினாக எடுத்துக்கணும்னா, உங்களுடைய இளைய சகோதரன், மூத்த சகோதரன் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கட்டாயமாக ஏதேனும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அவங்ககிட்ட பொறுமையாக உட்காந்து நிதானமாக பேசுனீங்கன்னா கருத்து வேறுபாடு பெருசாகாமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு இடத்துல சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே உள்ள நபர்கள், வயது குறைவான நபர்கள் யாரும் வேலை பார்க்காங்க, இல்லை உங்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வீண் வாதங்களை தவிர்த்துருங்க. அவங்க ஏதாச்சும் தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னா ஸோ முடிஞ்சளவு அட்வைஸ் பண்ணுங்கள். முடியலாம் டேக் அப்படின்னு சொல்லி உன் வேலையை நீப்பாரு, என் வேலையை நான் பார்க்க அப்படின்னு சொல்லி தவிர்த்து விடுங்கள். அவங்க போய் உட்காந்து பாடம் எடுக்க வேண்டாம். எடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் யாராச்சும் உங்களோட உதவின்னு கேட்பாங்க. நீங்கள் தான் இறக்க குணம் உள்ளவங்களாச்சே,
உங்கள்கிட்ட வந்து ஐயா எனக்கு இந்த விஷயம் எனக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும், ஒரு கையெழுத்து தான், ஒரு சின்ன கையெழுத்து தான், ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், நீங்கள் எனக்காண்டி உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால் கையை எடுத்து கும்பிட்டுருங்க. ஐயா சாமி இந்த ஆளையே ஆட்டைக்கே வரல, தயவு செய்ய என்னை விட்டுருந்துங்க, நீங்கள் காட்டு கையெழுத்து தானே, நம்ம கையெழுத்து போட்டால் அவன் நல்லா இருப்பான்ல அப்படின்னு நினச்சி மட்டும் தயவு செய்து நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இந்த 2.5 வருடத்தில் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடுவதை முற்றிலும் தவிர்த்துருங்க. அது தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் போய் நான் பொறுப்புன்னு சொல்லி எந்த ஒரு சூழ்நிலும் பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு அற்புதமான செயல்களையும் அற்புதமான நல்ல மாற்றங்களையும் சனி பகவான் கொடுக்க போறாருங்கிறத மட்டும் நீங்க மனசுல வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கைக்காக இனிமே வாழ பாருங்க. மற்றவங்களுக்காக வாழ்ந்தது உறுதியாக போதும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா பின்பற்றிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் இந்த சனி பயிற்சி மூலமாக உறுதியாக ஏற்பட போகுது. சனி பகவான் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 80% 85% ஒரு நல்ல மாற்றத்தை கோச்சார ரீதியாக கொடுப்பார் என்பது உண்மை. ஸோ உங்களுடைய சுய ஜாதகங்கிறது வேறு. அப்போ உங்க சுய ஜாதகத்திலும் தசாபுத்திகள் நன்றாக இருந்தால், கிரக அமைப்புகள் வலிமையாக இருந்தால் இந்த 85% 80% முழுமையாக பெறுவீங்க. ஸோ அதுல ஏதாச்சும் சில பாதிப்புகள் இருக்குன்னா ஸோ அதற்கான செயல்பாடுகளை நீங்க நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் டோட்டல் எனர்ஜி ஆஃப் பவரை நீங்க பெற முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ இந்த குறிப்பிட்ட காலங்களில் சனி பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருகில் இருக்கும் அம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும். அதே போல் அம்மன் கோவிலில் உள்ள நவகிரகங்களில் உள்ள சனி பகவானை மனதார வழிபாடு செய்யுங்கள். உறுதியாக இந்த சனி பயிற்சி காலங்களில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன சிக்கல்கள், அதே போல் உறவுகளுக்குள் வருகின்ற சின்ன சின்ன தடைகளிலிருந்து விலகி ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியுடன் நீங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, ஓகே. இது வழிபாடு. நீங்கள் ஒரு தானமாக கொடுக்கலாம்னா என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் என்னென்ன சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் அந்த ஃபங்க்ஷன் அப்போ கட்டாயமாக தண்ணீர் இலவசமாக கொடுங்க. ஃபங்க்ஷனில் இலவசமாக தண்ணீர் கொடுக்கலாம். வயதான முதியவர்கள், ஊனமற்றவர்கள், ரோட்டோரமாக இருப்பாங்கள சாலையோரமாக, அவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை உணவு தண்ணி ரெண்டுமே சேர்த்து கொடுத்தீங்கன்னா சனி பகவானால் சிறு சங்கடங்கள் வரக்கூடிய விஷயங்கள் கூட மகிழ்ச்சியான விஷயமா மாறி கடகராசி என்பவர்களுக்கு முழு மனதுடன் வெற்றிகரமான சூழ்நிலையை உறுதியாக சனி பகவான் கொடுக்க ஆரம்பிப்பார் என்பது என்னுடைய கருத்து. அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சியின் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்கள் தங்களுக்கு வருகின்ற 29/3/2025 அன்றைய தினம் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி என்ஜாய் பண்ணி ஜாலியாக வச்சு செஞ்சுட்டு போகிறதுங்கிறது இவர் தான். 2.5 வருஷம், மற்றதெல்லாம் கம்மி தான் மற்ற கிரகங்கள் எல்லாம். அப்போ அந்த 2.5 வருஷம் முடிஞ்சு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு கால் எடுத்து வைக்கிறார். அடுத்த 2.5 வருஷம் அங்கே ஸ்டே பண்ணுறது. அப்போது இந்த மீனராசிக்கு வரும்பொழுது கடகராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமச்சனி அப்படின்னு படாத பாடு, இவ்வளோதான் வேதனை, ஹையஸ்ட் வேதனை, இதுக்கு மேலே கிடையாது, லாஸ்ட்டு தான். எப்படி ஜட்ஜ்மெண்ட்டில் தண்டனை, தூக்கு தண்டனை, மரண தண்டனை தான் லாஸ்ட், அதுக்கு மேலே தண்டனை இல்லைங்கிறாங்களோ அந்த மாதிரி இவ்வளோதான் வேதனை, இவ்வளோதான் கஷ்டம், இதுக்கு மேலே இதை அனுபவிக்க முடியாது. அந்த அளவு கஷ்டங்கள் 8ல் சனி வரும்பொழுது கொடுப்பார். அஷ்டமச்சனின்னு பேர். அலைச்சல், வேதனை, துன்பம், கஷ்டம், சங்கடங்கள், உடல் உபாதை, வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவு, கடன் தொல்லைகள், இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது, அங்கே வாங்கி இங்கே கொடுக்குறது, இன்னொருத்த கேள்வி கேட்டால் பக்கத்தில் வாங்கி அவனை செட்டில் பண்ணுறது, அவன் கேட்கும்போது இங்கே வாங்கி, இப்படியே ரொட்டேஷன்லேயே ஒன்றும் நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு செலவாக மேனேஜ் பண்ணி வாகன விபத்து, இதில் தன்னுடைய சொந்த இடுப்பு, கால் மூட்டு, எலும்பு வலி, நம்ம உடம்பை பார்க்காம சுற்றி இருக்கிறவங்க மனைவி மக்கள், தாயார் தாப்பனார், சகோதரருக்காக உழைக்கிறது, நம்ம நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 1லிருந்து 100 வரைக்கும் 1000 பிரச்சனையும் சொல்லலாம் 24 மணி நேரத்தில். அத்தனையும் அனுபவித்து கொண்டிருக்கிற தங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு சனி வரும் பொழுது இது நன்மைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் 8ஆம் இடத்துல பட்ட கஷ்டத்தை பட வேண்டாம், அவ்வளவு துன்பங்கள் இருக்காது. அதில் கொஞ்சம் ரெமெடி கிடைக்கும். என்ன சொல்கிறார் புலிப்பாணி சித்தர் அப்படின்னு பார்த்தோம்னா,
இதெல்லாம் நான் சொல்கிற பலன் இல்லை, நம்ம முதல்ல சொல்கிற மாதிரி சித்தர்கள் எழுதி வச்சுட்டு போன பாடல்களில் இந்தந்த இடத்துல இருந்தால் இன்னென்ன நன்மைகள் அப்படின்னு எழுதியிருக்காரு. 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது 12-7-8 ஒன்பான் 10-5-4-2 தான் சனியனே இருந்தால் நஷ்டம் ஏற்படும். நஷ்டம், பொருள் சேதம் உண்டாகும். அதே மாதிரியே தனம், உடல் ஆரோக்கியம் குறைவாகும், பொருளாதாரத்துக்கு சேமிப்புக்கு குறையும். தாயார் உடல் நலத்திற்கு கேடு. அம்மா இருந்தால் அம்மாவுக்கு மருத்துவ செலவு, ஆரோக்கியத்திற்கு கேடு, புதியதொரு நோய் வருதல், மருத்துவ செலவு, இந்த மாதிரிலாம் ஏற்படுத்துகிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காவல்துறை, இராணுவம், பாதுகாப்புத்துறை, சிறைத்துறை, இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மைகளும் ஏற்படுத்தக்கூடிய விதமாக தான் இருக்கார். கடகராசியில் சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு வரும்பொழுது பாக்யஸ்தானம்னு பேர். இப்போ அந்த இடத்துல நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறார். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா தன் அறிவால் முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு. ஏன்னா கடந்த 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துலேருந்து தன் அறிவே, நான் சொன்ன மாதிரி தன்னுடைய சொந்த ஜாதகமே, சொந்த அறிவே நமக்கு மோசத்தை கொடுத்து வந்திருந்தது. அந்த தன்னுடைய அறிவால் உயர்வையும் பெறக்கூடிய அமைப்பை 9ஆம் இடத்துல கொடுக்குறாரு. நல்ல இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம அறிவை கரெக்டாக யூஸ் பண்ணி முயற்சி பண்ணி நம்ம அதில் ஈடுபடுத்தினோம்னா நல்ல இடத்துக்கு போகலாம். அது நம்ம முயற்சி பண்ண மாட்டோம், நம்ம தான் சோம்பேறித்தியாச்சு. சோம்பேறித்தனமாக கொண்டு வீணாக நம்ம அறிவை தேவையில்லாத இடத்துல யூஸ் பண்ணும் பொழுது நன்மை அப்படிங்கிறது நடக்காமல் நம்மளே நமக்கு இடையூறுகளை ஏற்படுத்திக்கிறோம். நல்லா யோசித்து இதைத்தான் பண்ணணும், கரெக்டாக சிந்திக்கணும், கரெக்டாக செயல்படுத்தினோம்னா நல்லா வரலாம். அந்த மாதிரி அமைப்புங்கிறதையும் போட்டிருக்காரு. புதிய வீடு வாங்குதல், மனை, மாடு, கன்று, பசுக்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கார். இந்த 9ஆம் இடத்துல சனி வரும்பொழுது கடகராசிக்கு 9ஆம் இட சனி சொல்ப தனலாபம், அதாவது அதிகமாக தனம் வராது, சொல்ப தனலாபம், வேலைக்கு தகுந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பல பிளான் 8ஆம் இடத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், இதில் வீடு வாங்கிடுவோம், அதை பண்ணிடுவோம், இது செட்டில்மெண்ட் பண்ணிடலாம், இங்கெங்கே ஃபிக்ஸ்டு பண்ணிடலாம், இப்படியெல்லாம் நினச்சா நடக்காது. சாப்பிட்றதுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு அளவாக என்ன உண்டோ அதை செஞ்சு கொடுப்பார். எந்த பிரச்சனையும் இல்லை. அளவான ஒரு தனலாபம் அப்படிங்கிறது ஏற்படுது. பித்திருவழி சொத்து, தகப்பனாருடைய சொத்துக்கள் தாராளமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. தகப்பனார் இருந்தால் தகப்பனாருக்கும் உடல்நலக்கேடு, அவருடைய சொத்து வரும், கவலைப்பட வேண்டாம். மாதாபிதாவுடைய வாழ்நிலை கொஞ்சம் மந்தம், தாயார் தகப்பனாருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிறத போட்டிருக்கார். மந்தமான சூழ்நிலை. உத்தியோகத்தில் பயந்து பணியாற்ற வேண்டியது இருக்கும். நம்ம வேலை செய்கிற இடத்துல பயந்து பணியாற்ற வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். என்ன வியாபாரம் பண்ணினாலும் போட்டிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எடுத்த காரியத்தில் அடுத்தடுத்து தடை உண்டாகலாம். கஷ்ட நஷ்டங்களும் ஏற்பட்டு அப்படியே நின்றுவிடும். அதாவது நமக்கு நெருங்கிய நண்பர்களே நமக்கு விரோதியாக ஆகக்கூடிய அமைப்புகள். யாரை நம்புறமே அவனை ஏமாத்துறது, கைவிட்டுட்டு போகிறது. இவனை மலை போல நம்பியிருந்தேன் ஏமாற்றிட்டானேன்னு மனம் தாங்க முடியாது. அந்த மாதிரி அமைப்புகளும் ஏற்படும். பங்காளி வகையில் துயரச் செய்திகள் வர வாய்ப்புகள் உண்டு அப்படின்னா தெரிஞ்சுக்க. நம்மளுடைய 10 நாள் தாயாதிகள், பங்காளிகள், அவங்க யாராவது நம்மளை விட்டு பிரிந்து போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. பொதுவாக கடகராசி அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த 2.5 ஆண்டுகள் பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் இந்த ஆண்டு பட வேண்டியதில்லை. 9ஆம் இடத்துக்கு மீனத்துக்கு வர்றதுனால வெளிநாடு போகக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. திரவியம்னா பொருள், திரைக்கடல் அதாவது ஆழமான அந்த அலையோடு வரக்கூடிய கடலுக்கு பேர் திரைக்கடல்னு பேர். இந்த கடலை தாண்டி அடுத்த நாட்டில் போய், அயல் நாட்டில் போய் ஏற்றுமதி இறக்குமதி தொழில், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது. சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருப்பான், இந்தியாவில் இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம். அவன் செய்யக்கூடிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவனுக்கு சம்பளம் வர்றது அப்படிங்கிறது வெளிநாட்டில் இருந்தால் வரும். அந்நிய தேச சம்பளத்தில் இங்கே வாழ்ந்துட்டு இருப்போம். அதுவும் வெளிநாடு போனதுக்கு சமானம் தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அயல்நாட்டு யோகம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டிற்காக வேலை செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் இந்த கடகராசிக்கு இப்பொழுது ஏற்படும். கண்டிப்பாக திருமண யோகம், ஏன்னா குரு வீட்டில் சனி 9ல் திருமண யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது. திருமண பிராப்தி ஏற்படுது. வம்சவிருத்தி, குழந்தை பாக்கியம் உண்டாகும். குருவாக குரு வீட்டில் சனி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர், இந்த மாதிரி அழகு நிலையங்கள், சலூன், முடித்திருத்தகங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், இதெல்லாம் வச்சு நிர்வாகம் பண்ணுறவங்க, நடத்துகிறவங்க, ஹெர்பல் மூலிகைகள், அழகு சாதன பொருட்கள், இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது. குருவும் சனியும் சேர்ந்தால், இப்போ குரு வீட்டில் மீனத்தில், சனி 9ஆம் அதிபதியாக வர்றார், பாக்யாதிபதி. இப்போ இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும், நான் முதல்ல சொன்ன மாதிரி பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மிகச் சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இருந்தாலும் ஒரு 50% தான் நன்மை. 50% அவரவர்கள் நான் சொன்ன கெட்ட பலனும் நடக்கும், நல்ல பலனும் நடக்கும். இது நமக்கு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் நம்ம சொந்த ஜாதகத்தை கடகராசி நேயர்கள் ஒரு முறை இந்த பதிவை கேட்டோன்னே இதில் தெரிகிற என்னுடைய ஃபோன் நம்பருக்கு அடிச்சிடணும். சாமி சொந்த ஜாதகம் பார்க்கணும், எனக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது, நன்மையா தீமையா, முடிவுக்கு வந்துடலாம்.
பார்த்துட்டு சொந்த ஜாதகத்தை பார்த்து என்ன பரிகாரமோ அதற்கு உண்டான பரிகாரங்களை செய்து கொண்டீர்கள் ஆனால் மட்டுமே வரக்கூடிய 2.5 ஆண்டுகளை நமக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். ஜாதகம் அப்படிங்கிறது பெரிய கடல். அதில் ஒரு துளி விஷம் இருந்தாலும் கடலை விஷமாயிடும். அப்போ நம்ம ஜாதகத்தில் சில நன்மைகளும் இருக்கலாம், தேவைகளும் இருக்கலாம். அவைகளை நம்ம தெளிவாக ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் நம்ம 100க்கு 100% நமக்கு இந்த நன்மைகள் நடைபெறுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எனவே நீங்கள் அவசியம் ஒரு முறை உங்கள் சொந்த ஜாதகத்தை இந்த என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 அப்படிங்கிற எண்ணுக்கு அனுப்பி வையுங்கள். தரமான முறையில் தெளிவாக முழுதாக தங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து எடுத்து உரைக்க தயாராக இருக்கிறோம். அதை பார்த்து அதில் வரக்கூடிய பரிகாரங்களை செய்து கொண்டு இன்று மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை மட்டுமே அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை, சிவபெருமானை, பார்வதி பரமேஸ்வரனை, லக்ஷ்மி நாராயணரை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.